ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். இன்றைக்கு உலகத்திலே மனிதர்களாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிற நமக்கு ஒரு கஷ்டம் அல்லது ஒரு துன்பம், பிரச்சனை என்று வரும்பொழுதுதான் யார் நம்முடைய உண்மையான நண்பர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அநேக சந்தர்ப்பங்களிலே நாம் மிகவும் உண்மையான நெருங்கின நண்பர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறவர்கள் கஷ்டம் வரும்பொழுது கைவிரித்து விடுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஒருவனுடைய அன்பை நாம் எப்படி அளந்து கொள்ள முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகுந்த அன்புடையவராக இருக்கிறார். அவர் தம்முடைய சீஷர்களுக்கு கூறும்போது, யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்றார். தன்னுடைய சிநேகிதனுக்காக, மற்றவர்களுக்காக தன்னுடைய ஜீவனை யாராவது கொடுப்பார்களா? தன்னுடைய சொத்தை கொடுக்கலாம், தன்னுடைய உதிரத்தை கொடுக்கலாம், தன்னுடைய பொருளாதாரத்தினாலே உதவி செய்யலாம். ஆனால் தன்னுடைய ஜீவனையே ஒரு மனிதன் தன்னுடைய சிநேகிதனுக்காக கொடுக்கிறதை நாம் கேள்விப்பட்டதில்லை. அதுதான் உயர்ந்த அன்பு என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார். ஏன் அவ்வாறு கூறுகிறார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மீது அன்பு வைத்தபடியினாலே தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். இந்த அன்பிலும் பெரிதான அன்பு இந்த உலகத்திலே நாம் பார்க்க முடியாது. நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், அவர் ஏன் ஜீவனை கொடுக்க வேண்டும்? அவர் ஏன் மரிக்க வேண்டும்? அருமையானவர்களே, நம்முடைய பாவத்தின் தண்டனை, மனிதர்களாகி நாம் செய்த பாவத்துக்கு மனுக்குலத்தின் மீது வருகிற தேவனுடைய நீதியான கோபத்தின் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த உலகத்திலே பாவம் இல்லாதவராக வந்தார், பாவம் செய்யாதவராக ஜீவித்தார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் பலியானார் என்று வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது. அருமையானவர்களை, இந்த அன்புக்கு ஈடான அன்பு வேறொன்றும் உலகத்தில் இல்லை. அது மட்டுமல்ல, அவர் ஏன் மரித்தார் என்பதை குறித்து எபிரேயர் என்கிற புஸ்தகத்திலே அதை எழுதின ஆசிரியர் எழுதும்போது 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலே, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆமர்மையானவர்களே, தேவன் இந்த உலகத்திலே மனிதனாக வந்ததற்கு காரணம் மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழிப்பதற்காக. இரண்டாவது காரணம், மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அவர் மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். மரணத்தை வென்றவர் மரண பயத்திலே அடிமைத்தனத்திலே இருந்த நம்மை சாத்தானின் பிடியிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக வந்தார். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அவரை தெய்வமாய் ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவர்கள் மரணத்தை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. தேவனுடைய விலையேறப்பெற்ற அன்பு நமக்கு மன்னிப்பை உண்டாக்கி தந்திருக்கிறது. அருமையானவர்களே, ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நீங்கள் இந்த அன்பை பார்க்கவே முடியாது. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுப்பான். ஆனால் இங்கே தேவாதி தேவன் தாமே பாவ மனுஷனுக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த அன்பின் மூலமாய் நமக்கு உண்டாக்கி வைக்கப்பட்டிருக்கிற அந்த மன்னிப்பை நீங்களும் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் மன்றாடும் ஜெபமாயிருக்கிறது. ஆமேன். நன்றி.